ஓம் சாந்தி. பிரம்ம பாபாவுடன் எனது அனுபவங்கள் என்ற தலைப்பில் சக்கரதாதி தீதி அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி. எனக்கு பல அனுபவங்கள் இருக்கின்றன. அனுபவம் என்று சொல்லும் பொழுது நிறைய இருக்கின்றது. ஆனால் அனுபவங்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கின்றது. ஆனால் நான் அவற்றை நிப்பாட்டுகின்றேன். நான் இப்பொழுது ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கின்றேன். நான் பொம்பையில் பாபாவோடு இருக்கும் பொழுது, பாபா வகுப்புக்கு போக முதல் பார்க்குக்கு அல்லது பூந்தோட்டத்துக்கு செல்வது வழக்கம். யார் பாபாக்கள் முதல் தயாராகிறாங்களோ அவங்க பாபாவுடன் அந்த பார்க்குக்கு நடந்து செல்வார்கள். பாபா அந்த நேரத்தில் எங்களை பல பல இடங்களுக்கு சேவை அல்லது செய்தியை கொடுப்பதற்காக அனுப்பினார். அப்போ பாபா பார்க்கல இருக்கேக்கல நாங்கள் அவருடைய கேட்க பல ஞான கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். திடீரென்று நான் பார்த்தேன், உங்களை இந்த ரொம்ப தூரம் இருந்தொருவர் தண்ணி குவளை ஒன்றை வைத்து கொண்டு அது சூரியனுக்கு அதை கொடுத்து கொண்டு அவர் சூரியனை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போ நான் பாபாட்ட கேட்டேன், பாபா நான் அவர்கிட்ட போயிட்டு இந்த ஞானத்தை அவரோட பகிர்ந்து கொள்ள வாண்டார். பாபா சொன்னார், இல்லை பரவாயில்லை விட்டுடுங்கன்னு பாபா சொன்னார். அவை நான் விட்டுட்டேன். அந்த நேரமே நாங்கள் வந்த நேரம்தான் அவரும் அந்த நேரம்தான் வந்திருந்தார். அப்போ தான் அவரும் அந்த சூரியனுக்குன்னு சொல்லி அந்த நீரை கொடுத்து வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போ நான் யோசித்தேன், இந்த ஞானத்தை கொடுக்குற சூரியன் எங்கே இருக்கின்றார், அது பாபாவோட குழந்தை. அவர் இந்த தண்ணியை சூரியனுக்கு கொடுத்து வழிபட்டு கொண்டு இருக்கிறார், இவருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணுமென்று யோசித்தேன். ஆனால் பாபா சொன்னார், இல்லை விட சொல்லி என்னத்தான் விட்டுட்டேன். ரெண்டு நாளை பிறகு அவர் 2 நாளை பிறகு அந்த எடுத்த தண்ணி அப்படியே நிலத்தில் வச்சுட்டு ஓடி வந்து பாபாவோட பாத அடிகளில் விழுந்து வணங்கினார் அல்லது விழுந்தார். அப்போ பாபா அவரை 2 கையாலேயும் அவரை அணைத்து அதாவது அவர் அணைச்ச விதம் அவர் ரொம்ப அன்பு அவருக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த குழந்தை அழுதோன்னா பாபா தன்னுடைய கையிலேஞ்சி எடுத்து அவருடைய இந்த கண்ணீரை துடைச்சலம். அந்த கண்ணீரை அவர் மெதுவாக துடைச்சி விட்டார். துடைச்ச பிறகு அவர் பாபா பார்த்தாராம். பார்த்துட்டு சாதாரணமான வடிவத்தில் இருக்க பார்த்துட்டு அவர் விட்டுட்டு ஓடிட்டார். அதுக்கு முதல் அவர் கடவுள் என்று நினைச்சிருக்கார் அல்லது தெய்வதை என்று நினைச்சிருக்கார். அதனால் அவர் கடவுளை சந்திக்கிறன்னு அவர் நினைச்சிருந்தார். ஆனால் பாபாவுடைய சாதாரணமான முகத்தை கண்டுடனே விட்டுட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் முடிஞ்சிட்டு தோட்டத்தில் இருந்து நாங்கள் போய்க்கல பாபா சொன்னார், ஒரு ஆள் அதில் நின்று அவர் என்னென்று கேளுங்கன்னு சொல்லி. ஏன் இந்த பாதத்தில் விழுந்தார், ஏன் பிரம்ம பாபாவோட பாதத்தில் விழுந்தார் என்று கேளுங்கன்னு. அப்போ போய் கேட்டாங்க கொஞ்சம் பேர் பாபாட்ட. பாபா சொன்னது அந்த மனிதர்கிட்ட போய் கேட்கல. அவர் சொன்னார்,
நான் விஷ்ணுவை தண்ணி கொடுத்து வழிபட்டு கொண்டு வந்தேன். அந்த சூரியனை விஷ்ணு வடிவத்தில் தண்ணி கொடுத்து வழிபட்டு கொண்டிருந்தேன். அதனால தான் நான் தண்ணி எந்த நாளும் அது கொடுத்து கொண்டிருந்தேன். நான் எனக்கு முன்னால் விஷ்ணு அல்லது எனக்கு முந்த காட்சி அல்லது எனக்கு பார்க்கும் பொழுது விஷ்ணுவை பார்க்குற மாதிரி இருந்தது. அதால் தான் நான் அந்த வாதத்தில் விழுந்தேன். ஆனால் பிறகு நான் அவருடைய முகத்தை பார்த்த உடனே சாதாரணமான ஆள் போல் எனக்கு தெரிஞ்சது. அதால் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னார். அந்த நேரம் எனக்கு அழுக வந்தது. என்னென்னா நான் சந்தோஷப்பட்டேன். நான் அந்த கடவுளுடைய காட்சியை கண்டுட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், நீங்கள் பார்த்த விஷ்ணு வடிவத்தில் இருப்பவர் தான் அவர். இந்த இடத்துல ஞானம் கொடுக்குற, நீங்கள் வந்து பாருங்கள், ஞானத்தை கேட்கலாம்லாம் சொல்லி பார்த்தா அவர் இல்லை இல்லை இல்லை, எனக்கு கடவுளுடைய காட்சி தான் வேணும், எனக்கு இது கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டார். ஏன் அவர் அப்படி பதில் சொன்னாரா? ஏன்னா அவருக்கு தெரியாது யார்ட சரீரம் இதுண்டு. அவர் விஷ்ணுவாக இருந்தவருடைய சரீரம்தான் இது. அதாவது முதல் பிறவியிலே விஷ்ணுவாக இருந்தவருடைய சரீரம்தான் இதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் இப்போ சாதாரணமாகிட்டார் திருப்பி அப்படி ஆகிறதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ரகசியமும் அவருக்கு தெரியாது. பாபாங்களுக்கு சொன்னார், குழந்தைகளே, அந்த ரெண்டுக்கும் இடையில நம்பிக்கை இல்லாட்டால் கடவுள் அசரீரியானவர், சரீரதாரி பிரம்ம பாபா, அதே நேரம் அசரீரி பரமாத்மா. அந்த அசரீரி பரமாத்மா தான் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் வந்து இந்த சரீரத்தின் மூலம்தான் கதைச்சார் என்ற நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னார். ஆனால் சிலர் ஸ்ரீபாபா மட்டும் விலகி கொண்டு பிரம்ம பாபாவை இல்லை வந்து தான் படிப்பிக்கிறார் என்றதை விளங்க நம்பிக்கை இருக்கு. அப்போ பாபா அவளுக்கு சொந்தமாக முடியாது, ஆஸ்திகளையும் அவரால் பெற முடியாது. அதால் நாங்கள் சிவபாபா யார், பிரம்மா பாபா யார், இவ ரெண்டுக்கும் இடையில் தொடர்பு என்ன என்பதை இந்த ரெண்டில் நம்பிக்கை வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அசரீரி அசரீரி எங்களுடைய அன்புக்குரியவர், அவர்தான் பிரம்ம பாபா. இவருடைய சரீரம்தான் அவருடைய ரதமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் நம்பிக்கை வச்சுருக்கணும். அந்த ஆத்மாவுடைய தந்தை நாங்கள் தான் அந்த பிரம்மாவுடைய குழந்தைகள், நாங்கள் தான் பிரம்மாவுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேணும். ஓம் சாந்தி.